சங்கனூர் பத்தி நீங்க ஃபுல்லா அத பத்தி சொல்லுங்க. சின்ன சிக்கல இருந்து அத பத்தி நீங்க கொஞ்சம் மக்களுக்கு நம்ம ஏன்னா சங்கனூர் வந்துட்டு அது கொஞ்சம் கூடுன கொஞ்சம் வெரைட்டி. வெரைட்டி விலையும் கூடுனது. ஆனா அது நம்ம அத பத்தி ஃபுல்லா சொல்லுங்க. அதை நம்ம எப்படி நம்ம பராமரிக்குது? அது ஃபுல் சொல்லுங்க. சன்குனரை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம மாதிரி ஆப்பிரிக்கன் பார்த்தா அது வந்து ஆப்பிரிக்கால உள்ளது. சரி. சன்குனர் வந்து இது வந்து அமெரிக்காவை சேர்ந்தது. அமெரிக்கா சேர்ந்தது. இதோட நேட்டிவ் வந்து அமெரிக்கா. ஆமா. இவங்க வந்து இவங்களோட ஏஜ் வந்து கம்பல்சரி ப்ரீடிங் ஏஜ் வந்து 2.5 வருஷம் 2.5 வருஷம் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ப்ரீடிங்கே போடணும். சரி. ஆமா. இது வந்து ஸ்டார்டிங்ல வந்து பச்சை கலர்ல தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல இது சிக்கா இருக்கும்போது அந்த சிக்கா இருந்து கொஞ்சம் ஃபெதர்லாம் வந்து பச்சை கலர்ல தான் இருக்கும். அந்த விங்ஸ்ல பச்சை கலர் இருக்கு, அந்த கலர் தான் இருக்கும். சரி. ஏஜ் ஆக 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 இந்த கலர் இருக்கும். ஆமா. இப்ப நம்மகிட்ட இருக்க இந்த பேர்லாம் 5.5 வருஷம் ஏஜ். இவங்களுக்கு 5.5 வயசு, இவங்களுக்கு 5.5 வயசு. நம்மகிட்ட 3 பேர் இருக்கு. 3 பேர். இது நீங்க சிக்கல் நீங்க பாத்துட்டீங்க? இல்ல சிக்கல் இல்ல. எனக்கு நான் ஃபார்ம் ஆரம்பிச்சப்ப நான் வாங்கினது. ஆமா. நான் ஃபார்ம் ஆரம்பிச்சப்ப வாங்கினப்போ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வயசு, 3.5 வயசு. இந்த ரெண்டுக்குமே அவங்க பேரு. ஆமா. ஒரு பேருக்கு. இவங்களுக்கும் அதே வயசு தான். அதே வயசு. ஆமா. இவங்க 2 பேரும் இவங்களாம் வந்து என்கிட்ட வந்து நானே சிக்கன் இருக்கு. ஆமா. இவங்களுக்கு வர்றது வந்து எல்லோ டொமேட்டோ இறங்கும். சரி. அது சிக்கன் இறங்கிச்சுன்னா இவங்க எக் இவங்க வந்து 4 எக் வைப்பாங்க. இவங்க இந்த பேர் 4 எக் வைப்பாங்க. சரி. இவங்க 5 எக் வைப்பாங்க. 4 எக்ல 3 சிக்கு வரும். 3 சிக்கு கண்டிப்பா கேட்க இவங்க 4 எக் வைப்பாங்க. ஆனா வந்து 3 கலர்ஸ் நல்லா இருக்கும். வந்து எல்லோ டொமேட்டோ இறங்கும். சரி. இந்த கலர் வந்து எல்லோ டொமேட்டோ ரெட் ஃபேக்டர் இருக்கும். இவங்க வந்து அதில் கொஞ்சம் மிக்சிங் உள்ளவங்க தான். உங்களுக்கு ரெட் ஃபேக்டர்னா இவங்களை பார்க்கலாம். இவங்க கலர் நல்லா ரெட் ஃபேக்டரா இருக்கும். சரி. இவங்க கலர் நல்லா ரெட்டா இருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கும். இவங்க எல்லோ டாமேட். அந்த எல்லோ டாமேட்னா எல்லோ கலர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இவங்க வந்து ரெட் ஃபேக்டர் ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ரெட் ஃபேக்டர்னா இவங்க நார்மல் ரெட் ஃபேக்டர். இதுல ஹைபர் ரெட் ஃபேக்டர்லாம் இருக்கு. அதெல்லாம் ரேட் அதிகம். அது நம்மகிட்ட இல்ல அதெல்லாம். ஆமா. இவங்கலாம் இப்போதைக்கு இவங்க மார்க்கெட் என்ன பிரைஸ் போறாங்கன்னா 16ல இருந்து 18 போயிட்டு இருக்காங்க. 18. ஆமா. ஒரு பேரு இல்ல ஒரு 2 வயசு 3 வயசு அந்த ஸ்டேஜ்ல உள்ளவங்க. இது அவங்க அடல்ட் பேர் வேணும் அப்படின்னா இப்போ ஒரு 14 13 அந்த ரேஞ்சில கிடைக்கும். சரி. நம்ம அடல்ட்னா ஒரு 12 மாசம் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த மாதிரி பேர். சரி. இவங்களுக்கு வந்து எக் வச்சாங்கன்னா இவங்க அவங்க 4 எக் இவங்க 5 எக் வைப்பாங்க. வச்சாங்கன்னா 21 நாளுக்கு அப்புறம் 21 23 நாளுக்கு அப்புறம் கேட்ச் பண்ணுவாங்க. 21 இருந்து 23 நாளுக்கு அப்புறம் கேட்ச் பண்ணுவாங்க. சரி. அது எக் எப்படி வைக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு ஒரு எக் வைக்காம நாளைக்கு எக் வைக்க மாட்டாங்க. சரி. அந்த கேப் இது சன்குனர் வெரைட்டி. மேக்ஸிமம் எல்லா பேரும் அப்படிதான் இருக்கும். ஆமா. ஒரு நாள் எக் வைக்காம மறுநாள் எக் வைக்க மாட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் வைப்பாங்க. கேட்ச் ஆகும் அதே மாதிரி தான் கேட்ச் ஆகும். இன்னைக்கு ஒரு சிக்கு கேட்ச் ஆச்சுன்னா நாளைக்கு கேட்ச் ஆகும். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கேட்ச் ஆகும். இவங்களோட ஃபுட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்வீட் மிக்ஸ் வச்சிருப்போம். இவங்களுக்கு தனி ஸ்வீட் மிக்ஸ். இவங்களுக்கு வந்து சன்ஃபிளவர் சஃபோலா இல்ல இந்த கடையில வாங்கிடுவோம். தூத்துக்குள்ள கடையில கிடைக்கும் வாங்கிடுவோம். மார்க்கெட்ல கிடைக்கும். இவங்களுக்கு ஒரு 16-17 வகை அவங்களுக்கு வந்து மிக்சிங் இருக்கும். சரி. பூசணிக்காய் விதை, பாவக்காய் விதை, அப்புறம் சின்ன சன்ஃபிளவர் இப்படிதான் வைக்கணும். நம்ம இவங்களுக்குள்ள வந்து சீட் மிக்ஸ் தான் உங்களுக்கு. இந்த சீட் மிக்ஸ் தான் வைக்கணும் உங்களுக்கு. இது போக எக்ஸ்ட்ரா வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஊற சேட்டங்கள் வைப்போம். ஊற சேட்டங்கள்லாம் கோதுமை, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் சோளம். சரி. அப்புறம் இதெல்லாம் வந்து ஊற வச்ச பயிர் ஃப்ரூட்ஸ் வகைகள். சரி. இப்ப பல வகைகள்னா பல வகைகள் என்னென்ன வைக்கலாம்? பல வகைகள் சொல்ல போறோம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்பிள் வைக்கலாம். நான் ஆப்பிள் வைப்பேன், கொய்யா வைப்பேன். அவ்வளவுதான். மத்தவங்க வந்து பப்பாளி இதெல்லாம் வைப்பாங்க. பப்பாயா பனானா கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 1/2 an hourக்குள்ள என்ன ஆயிரும்னா சின்ன சின்ன பூச்சிகள் வந்து போறாது இதுல நம்ம அந்த ஃப்ரூட்ஸ்ல. அதனால அது வைக்க மாட்டேன். அது கொடுக்குறது 2 ஃப்ரூட்ஸ் தான். கொய்யா 1, ஆப்பிள், மாதுளை 3 ஃப்ரூட்ஸ் கொடுப்பேன். எல்லா பழங்களும் சாப்பிடுவதுன்னா எல்லா பழங்களும் சாப்பிடுன்னா இதெல்லாம் கொடுக்க கூடாது. ஆரஞ்சு எல்லாம் கொடுக்க கூடாது. ஆமா. அதான் சிட்ரிக் ஆசிட் உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க கூடாது. ஆமா. அது போக இவங்களுக்கு வெஜிடபிள் பார்த்தோம் அப்படின்னா கேரட்டு, பீன்ஸ், முருங்கைக்காய், அப்புறம் பீட்ரூட்டு, கோவக்காய் வைக்கலாம். ஆமா. கரும்பு போட்டா கரும்பு சாப்பிடுவாங்க. ஆமா. கரும்புலாம் சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன பீஸா வெட்டி போட்டா சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸ் இவ்வளவுதான். பச்சை வகைகள் போட்டோம் அப்படின்னா நான் வேப்பிலை கொடுப்பேன், துளசி கொடுப்பேன், அப்புறம் கீரை வகையெல்லாம் வாங்கிட்டு கொடுப்பேன். அதெல்லாம் வாங்கி கொஞ்சம் கட் பண்ணி சின்ன பவுல் இருக்கும் அதில் வைப்பேன், சாப்பிட்டுப்பாங்க. இவங்களுக்கும் சேம் தான். தண்ணி வந்து நம்ம டெய்லி மாத்திரணும் உங்களுக்கு. ஆமா. கிளீனா இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா இவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பவுல் கொஞ்சம் பெரிய பவுலா வைப்போம். சரி. ஏன்னா கொஞ்சம் பெரிய பவுல். அது எல்லாமே இது கம்பல்சரி குளிக்கும். அதுவுமே குளிக்கும். சரி. ஆமா. ஆனா இது அது ரொம்ப குளிக்கும், ரொம்ப டர்ட்டியா இருக்கும். இது அந்த அளவுக்கு இருக்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் குளிக்கும் அவ்வளவுதான். அதனால பெரிய பவுல்ல வச்சிருவோம். அதை தனியாக குளிச்சுக்கும் அதுவே. ஆமா.
ப்ரீடிங் பாக்ஸ் வந்து இதுக்குள்ள வந்து சன்கனரை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த 2 அடி பாக்ஸ் 2 அடுத்து இதுக்கு நம்ம ஆப்ரிங் பார்த்தோம் சின்ன சைஸ் அது. ஆமா இதுக்கு வந்து பெருசு இந்த இருக்குதான் சைஸ். இந்த சைஸ் ஆமா 2 அடிக்கு 1 அடி அந்த ப்ரீடிங் பாக்ஸ். இந்த சைஸ் ஆமா அந்த சைஸ் தான். இவங்களுக்கு வந்து கேஜி கொடுக்கறதா இருந்தா 4க்கு 2 4 அடிக்கு 2 அடி கேஜி கம்பல்சரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து 2 பக்கம் ஸ்டிக் கொடுக்கணும். அது உட்காந்து விளையாடுறதுக்கு இந்த மாதிரி. ஆமா ஃப்ரீயா இருக்கணும்னா மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சென்டர்ல மட்டும் ஒரே ஒரு ஸ்டிக் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்க கூடாது. 2 ஸ்டிக் எல்லா பேர்டும் வைக்கணும் அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. சரி இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணும், அங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணும். கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஏன்னா அப்படின்னா சாப்பிடுற ஃபுட்டுக்கு வந்து நம்ம ஒரு காட்டுல வளர்ற பறவை நம்ம வீட்டுல கூண்டு போட்டு வளர்க்கும். அது கொஞ்சம் அங்கேயும் பறந்தாதான் வந்து அதோட பாடி டெம்பரேச்சரோ மத்த கண்ட்ரோலா இருக்கும். ஆமா அப்புறம் வந்து நம்ம சன்ஃபிளவர் சீடு தான் வைக்கிறதுனால வந்து கொழுப்பு கட்டி பிடிக்கும். சரி அது 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 வந்து எப்படின்னா இந்த வேற இந்த எண்ணெய் சத்து அதிகம். சரி அது வந்து இப்ப இந்த பேர்ட் இருக்குல்ல, ஆமா இதுல வந்து இந்த அந்த சைடு இந்த இருக்குல்ல, இந்த கீழே வந்து அந்த மோஷன் போற இடம் பக்கத்துல வந்து கொழுப்பு கட்டி பிடிக்கும். சரி இந்த இடம் பக்கத்துல சரி அதுக்கு என்ன செய்யணும்? இந்த இருக்குல்ல இந்த இடத்து பக்கத்துல கொழுப்பு கட்டி பிடிக்கும். சரி அந்த கொழுப்பு கட்டி பிடிக்கணும்னு நினைச்சவங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா இது ஃபுட்டை சாப்பிட்டு அங்கேயும் பறக்கல, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கொழுப்பு கட்டி பிடிக்காது. பிடிக்காததுக்கு நம்ம கொஞ்சம் கேட்டு பெருசா இருக்கணும். ஆமா ஸ்டிக் வச்சோம்னா இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணும், அங்க இருந்து ஜம்ப் பண்ணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருக்கனால அது வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணா ஆமா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நம்ம ஒருத்தங்க நினைச்சுவாங்கன்னா சன்ஃபிளவர் சீடோட ரேஷியோ குறைப்பாங்க. சரி சன்ஃபிளவர் வச்சுட்டு மத்ததை கூட்டி வைப்பாங்க. சரி ஒவ்வொருத்தங்க நினைச்சவங்கன்னா வெறும் சன்ஃபிளவர் மட்டும் வைப்பாங்க. சரி ஆமா இப்ப எது எப்படி வச்சா நீங்க நல்லது கரெக்டா? நம்ம எப்படி வைக்கணும், நம்ம மிக்சிங்கா தான் வைக்கணும். கம்பல்சரி வந்து சன்ஃபிளவர் சீடு இருக்கணும், சஃபோலா விதை இருக்கணும், அப்புறம் பூசணி விதை, கொய்யா இல்ல பாவக்காய் விதை, இதெல்லாம் கம்பல்சரி இருக்கும். ஏன்னா அந்த பாவக்காய் விதை அதுக்கப்புறம் சஃபோலா விதைலாம் வந்து கசப்பு தன்மை இருக்கும். அது வந்து அந்த கொழுப்பை கொஞ்சம் கரைக்கிற போதும். அதனால இது மிக்சிங் வச்சோம்னா இந்த இது வந்து கண்ணூர் மிக்ஸ். இதுக்கு பேரு சன்ஃபிளவர் மட்டும் இருக்காது, கண்ணூர் மிக்ஸ் இருக்கும். இந்த கண்ணூர் மிக்ஸை வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் பொறுத்த வரைக்கும் நமக்கு 18 இருந்து 20 வருஷம். ஆமா நம்ம நல்லா பாத்துக்கிட்டோம். நம்ம கேரிங்க பொறுத்து இருக்கு. ஆமா இந்த ஸ்மால் கண்ணூர் வெரைட்டி எல்லாத்துக்கும் அதேதான். ஆப்பிரிக்கன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி. ஆமா அவங்களுக்குமே வந்துடும் 6 இருந்து 10 வருஷம் வரும். நம்ம கேரிங்க பொறுத்து. ஹேண்ட் ஃபீடிங் சிக்கன்னா நம்மளோட பட்ஜெட்டை பொறுத்தா இருக்கு. அதுல எது அதாவது நம்ம எது ரொம்ப அன்பா பழகக்கூடிய அது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதை பொறுத்து. நம்ம வந்து கொஞ்சம் கலரேஷன் கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னா சன்கலர் கொஞ்சம் பெருசா இருக்கும், சைஸும் பெருசா இருக்கும், கொஞ்சம் கலர் உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும். யாரும் பார்த்தாங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் பிடிக்கும், அட்ராக்டிவா இருக்கும். இது வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம வளர்க்க நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண நம்ம கூட நல்லா இருக்கும். சரி இப்போ சிலவங்க வந்து வீட்டுல வந்து ஒரு பேரை எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது நீங்க ஸ்டிக்கா எடுத்து கம்பெனி பண்ணி வளர்க்க நல்லதா இல்ல ஒரு கொஞ்சம் ஒரு 2 வயசு கழிச்சு சன்குணம் இந்த மாதிரி எடுத்து வளர்த்தா அது அதிகமாக பழகுமா? இல்ல அவங்க கேட்கறத பொறுத்து. அவங்க வந்து எனக்கு பழகுற மாதிரி வேணும் அப்படின்னாங்கன்னா நம்ம சிக்கன் தான் வளர்க்க சொல்லுவோம். அவன் சிக்கன் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரே பேரண்ட்ல இருந்து கொடுக்க மாட்டோம். இப்ப இந்த பேரண்ட்ல இருந்து 3 சிக்கு தருதுன்னா ஒரே பேரண்ட்ல இருந்து கொடுக்க மாட்டோம். இந்த பேரண்ட்ல இருந்து ஒரு சிக்கு, இந்த பேரண்ட்ல இருந்து ஒரு சிக்கு எடுத்தா அப்படிதான் பேர் போடுவோம். ஒரே பேரண்ட்ல இருந்து பேர் பண்ணக்கூடாது. பேர் பண்ணக்கூடாது. அது இது மட்டும் இல்லை, எந்த வெரைட்டியுமே ஒரே பேரண்ட்ல இருந்து சிக்கு வந்து நம்ம வந்து போடக்கூடாது, பேர் பண்ணக்கூடாது. பேர் பண்ணோம்னா நிறைய இதெல்லாம் வரும். ஆமா ஒண்ணு எக் வைக்காது, அப்படி இல்லை அப்படின்னா முடி வளராது. அது சிக்கு வைக்கும்ல, அது சிக்குல முடி வளராது. இந்த மாதிரி நல்ல பிரச்சனை இருக்கு. இப்ப நம்ம ஹியூமனுக்கு மாதிரிதான். நம்ம சொல்லுவாங்கல்ல நம்ம கூட பிறந்தவங்க நம்ம கட்டக்கூடாது, ஒரே ரத்தத்தை கட்டக்கூடாது சொல்லுவோம். அதேதான். அந்த ஒரே பிளட் லைன்ல போடக்கூடாது, வேற ஒரு பிளட் லைன்ல போடணும். வேற ஏதாவது மெடிசன் இவங்க எல்லாத்துக்குமே நான் காமனா ஒண்ணே ஒண்ணுதான், அந்த 2 தான் யூஸ் பண்ணுவேன். ஒண்ணு ஹெர்பல் இருக்கு நம்ம இந்த ஹெர்பல் மெடிசன். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து காமனா எல்லாத்துக்குமே கொடுப்பேன். அது வந்து இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் கூட்டும். சரி ஆமா இது வந்து மல்டி விட்டமின் விமரால். சரி இது மல்டி விட்டமின். இது வந்து இந்த பவுல் தண்ணி இருக்குல்ல, அது வந்து 1/2 லிட்டர் வைப்பேன். 1/2 லிட்டர் அப்படின்னா பயணம் சுட்டு விடுவேன். நம்ம காலையில தான் வைப்போம். அந்த மெடிசன் கொடுக்க மட்டும் நினைச்சோம்னா இந்த மாதிரி வின்டர் சீசன் வைக்க மாட்டோம். சரி நம்ம சம்மர் இந்த வின்டர் முடிஞ்சு நம்ம அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவோம். இப்போதைக்கு நம்ம கேட்ச் மட்டும் சுத்தமா நம்ம தண்ணி சுத்தமா வச்சுக்கணும். எப்பவுமே அந்த 2 எப்பவுமே இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்துல வந்து நான் கொஞ்சம் வெந்நி வைப்பேன். வெண்ணில மெடிசன் கலந்து வைக்கணும். ஆமா அதுக்காக மாதிரி வெண்ணில வந்து இந்த மருந்து மெடிசன் எல்லாம் கலந்து வைக்க கூடாது. அதனால இந்த நேரத்துல வைக்க மாட்டேன். சப்போஸ் நம்ம மருந்து வச்சாலும் நான் இன்னைக்கு மருந்து வைக்கும் அப்படின்னா நேற்று ஈவினிங் வந்து 7 o'clock போல நம்ம தண்ணி ஃபுல்லா வெளியில எடுத்துரும்.
சரி சரி. ஃபுட் இருக்கலாம் தண்ணி வெளியில எடுத்துட்டு நாளைக்கு காலையில நம்ம வந்து ஒரு 9 மணிக்கு தண்ணி வைக்கணும்னா அந்த தண்ணியில மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது உடனே குடிக்கும். தாகமா இருக்கும். சாயங்காலம் 7 மணில இருந்து அடுத்த நாள் வரைக்கும் தண்ணி குடிக்காம இருக்கா அந்த தாகத்துல இருக்கும். நம்ம அப்ப வச்சோம்னா உடனே குடிக்கும். ஓ சரி சரி. ஓ அது ஆமா தண்ணி தாகமா இருக்கா அது இந்த மெடிசன் எல்லாம் பார்க்காது, உடனே குடிச்சிடும். குடிச்சதுன்னா அது வெறும் வயிற்றுல குடிக்குதா அது உடம்பு தக்கனதுக்கு அது சத்துக்கள்லாம் ஏறி வைக்கணும். ஆக்சுவலா மெடிசன் வைக்கிறாங்க. அது மாதிரி நம்ம 9 மணிக்கு வைக்கணும் அப்படின்னா 12 மணிக்கு தண்ணியை மாத்திடுறது. சரி சரி. அந்த மெடிசன் வச்ச தண்ணி 3 மணி நேரம் இல்ல மேக்ஸிமம் 4 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது பாய்சன் ஆயிடும். ஆமா தண்ணியை மாத்தி திரும்ப ஃப்ரெஷ் தண்ணி வைக்கணும். வச்சுட்டோம்னா இந்த மெடிசன் வைக்கிறது இது ஒண்ணுதான். அது இல்லாம இன்னொரு சப்ளிமெண்ட் இது வந்து வெர்சலா ப்ராடக்ட்ல உள்ளது. ஆமா இது வந்து இது வந்து இந்த மேட்டிங் பண்றதுக்குள்ள இந்த சிங்கிங் இந்த மாதிரி அந்த சவுண்டுக்குள்ள எல்லாம் வரும். இது வந்து கேல்சிலக்ஸ்னு ஒரு பவுடர். இது வந்து ஏக்கு அப்படின்னா நிறைய பேர் நீங்க பாத்துருப்பீங்க இந்த கனவா ஓடுலாம் வச்சிருப்பாங்க. எனக்கு வந்து கனவா ஓடு வச்சோம் அப்படின்னா அது சாப்பிட நினைச்சு இது அதோட சத்துக்குள்ள இது தரும். சத்து தரும். ஆமா இது வந்து கால்சியம். கனவாவோட கால்சியம் சத்து தான் இருக்கும். இது அந்த கால்சியம் பவுடர் தான். நீங்க உள்ள பாத்தீங்க அப்படின்னா இது என்ன செய்யணும்னா ஊற வச்ச ஐட்டம் இல்ல வெஜிடபிள் வைப்போம்ல அதுல வந்து 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன். மொத்தத்துல ஒரு பேடுக்கு 1 ஸ்பூன் கிடையாது. நான் வந்து ஒரு 1/4 கிலோ வச்சிருக்கேன்னா 1/4 கிலோக்கு 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வச்சிருவேன். இது ஒண்ணு. அப்புறம் அதுல இது ஒரு ப்ராடக்ட். இது ஆப்டி பிரீடு. இது வந்து ப்ரீடிங் பண்றது உள்ள ப்ரீடிங் ஃபார்முலா. இது அது இந்த 3மே ஒரே தான். இந்த 3 வந்து அந்த ஃப்ரூட்ஸ் இல்ல வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணி தான் வைப்போம். வச்சோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நல்லா ப்ரீட் ஆகும். இந்த ஆப்டி பிரீடுங்கிற மெடிசன் வந்து ப்ரீட் ஆகும். நல்லா எக் வைக்கும். சீக்கிரமா மேக்கிங் பண்ணி எக் வச்சுட்டு. ஆமா அதுக்காக இது வந்து டக்குன்னு எக் வைக்கணும் நமக்கு வந்து சிக்கு கேட்ச் ஆகணும் அப்படின்னு அதுக்காக யூஸ் பண்றது தான். இது ஆக்சுவலா இப்ப நான் யூஸ் பண்றது இல்லை. இந்த 2 தான் யூஸ் பண்றேன். ஆமா யூஸ் பண்றது கிடையாது. மெடிசன் சொல்ல போனா அதுக்கப்புறம் என்னன்னா 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து நம்ம இது கண்டிப்பா இது கொடுத்தே ஆகணும். அல்பாமர்னு சொல்லிட்டு ஒரு டிவார்மிங் பண்ற மெடிசன். இது டிவார்மிங். ஆமா இது அல்பாமர்னு எழுதிருக்கும். சரி. இந்த டிவார்மிங் பண்றது அப்படின்னா நம்ம வந்து நம்மளா ஃப்ரூட்ஸ் கொடுக்கோம், நம்மளா வந்து வெஜிடபிள் கொடுக்கோம், நம்மளா வந்து சீட் மிக்ஸ் எல்லாம் வைக்கிறோம். இது என்ன ஆகும்னா குடல்ல போய் வந்து புழு தங்கி அந்த புழு எல்லாம் நீக்கிறதுக்கு இந்த அல்பாமர் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். இது 6 மாசத்துக்கு ஒருக்கா தான் கொடுக்கணும். 6 மாசம். ஆமா இதே மாதிரி தண்ணியில மிக்ஸ் பண்ணி தான் வைக்கணும். இது என்ன செய்யணும்னா 5 நாள் கொடுப்போம். இது என்ன செய்யணும்னா 5 நாள் கொடுக்கணும். நம்ம காமனா கொடுக்க மாதிரி இதே மாதிரிதான். இந்த மெடிசன் எப்படி கொடுக்கணும் அதே மாதிரிதான். இன்னைக்கு நாளைக்கு வைக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு தண்ணி எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில இந்த மருந்து ஒரு கரெக்டான ஒரு பவுலுக்கு 10 சொட்டு கொடுப்பேன். 10 சொட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன். வச்சோம் அப்படின்னா அதை குடிச்சதுக்கு அப்புறம் அதை மாற்றிடுவேன். இது என்ன 5 நாளைக்கு கொடுப்போம். ஆமா கண்டினியூஸ் 5 நாள். 5 நாள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா இந்த லிவர் 52 ஹிமாலயால ஒரு ப்ராடக்ட் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து நாங்க கடையில் வாங்கி கொடுத்துருக்கோம். இது மெடிக்கல் தான் கிடைக்கும். இது மெடிக்கல் தான் கிடைக்கும். இது என்ன செய்வோம்னா இந்த டிவார்மிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் கொடுக்கும். லிவர் அந்த ஒரு லிவரை வந்து கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கணும். ஆமா இது கொடுத்தோம்னா எனக்கு இது கொடுக்கும்போது அதுக்கு வந்து லூஸ் மோஷன் ரொம்ப போகும். எனக்கு உள்ள பூச்சி கீச்சி எல்லாத்தையும் இருக்கும், டயர்ட் ஆகும். அதனால முதல்ல ஒரு 3 நாளைக்கு இதை கொடுத்துருவோம். இதை கொடுத்ததுக்கு அப்புறம் இது 5 நாளைக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 3 நாள் இது கொடுப்போம். சேம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது. இது ஹியூமனுக்குள்ளதுதான். இது நம்மளும் குடிக்கலாம். இது நமக்குள்ளதுதான். இது வந்து அனிமல்ஸுக்குள்ளது. ஆமா இது வந்து அனிமல்ஸ்க்கு தனியா உள்ளது. இது வந்து நமக்கு ஹியூமனுக்குள்ளது. இது வந்து அந்த லிவர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். லிவர் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். மெடிக்கல் ஷாப்ல கிடைக்குது எல்லாமே. அந்த மருந்து எல்லாம் மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும். ஒரு வீட்டுல இருந்து பறவை வளர்க்கணும்னா நம்ம ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்கும். இன்னொன்னு நம்ம உள்ள வைக்கிறது நல்லது. இந்த மாதிரி நம்ம நிறைய நினைச்சுவாங்கன்னா பேர்டை வாங்கி வச்சுவாங்க, ஆசைக்கு வாங்கி நினைச்சுவாங்கன்னா வீட்டுல சவுண்ட் அதிகமா இருக்குன்னு வெளியில வச்சிருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு யார் வீட்டுல எப்படி வளர்ந்துருக்குன்னு தெரியாது. இப்ப எப்போ அப்படி சொல்றது இந்த பேர் என்கிட்ட இருக்கு. நான் அந்த மாதிரி வீட்டுள்ள போட்டு வளர்த்துருக்கேன். இது இந்த அட்மாஸ்பியர்ல தான் வளர்ந்துருக்கும். நான் சப்போஸ் வந்து எனக்கு ஒரு குறுக்கூட சூழ்நிலை நான் கொடுக்கணும்னா அவங்களும் இதே மாதிரி வீட்டுல வச்சாங்கன்னா பிரச்சனை இல்லை. வெளியில வச்சாங்கன்னா ஒரு நாய் குலைக்கும், ஒரு மாடு கத்தும் அப்படின்னா கொஞ்சம் பயப்படும். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன ஆகும்னா இப்ப என்கிட்ட வந்து வீட்டுல இருக்க ஒரு ஃபீல்ல இருக்கு. வெளியே கொண்டு வச்சுட்டாங்கன்னா அது மழை காலம், காத்து காலம், வெயில் காலம் எல்லாத்துக்கும் அது அடாப்ட் ஆயிருக்கு. இப்ப வெயில் படாமையும் ரொம்ப கூலிங் எதுவுமே படாம ஒரு நார்மலா டெம்பரேச்சர்ல உள்ள இருக்காங்க.
அப்படி வெளியே கொண்டு போடும்போது ரொம்ப வெயில் அடிச்சாலும் தாங்காது. சரி சரி சரி. அது மாதிரி ரொம்ப குளிர்ந்தாலும் ஃபீவரேஷன் வந்துடும். ரொம்பவும் ரொம்பவும் ரொம்ப குளிரா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரியா உடம்பு கொஞ்சம் பஃபியா வச்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிடும். சரி சரி. ஓ, தூங்கிட்டே இருக்குங்களா? அந்த மாதிரி தூங்கிட்டே இருக்கும், கழுத்து திருப்பி தூங்கிட்டே இருக்கும். சரி. திரும்ப நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது வெளியில. அதுக்கு என்ன செய்யணும்? அந்த மாதிரி வந்து என்ன செய்யணும்? அதுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த அந்த பேர்டை மட்டும் பர்டிகுலர் அந்த பேர் மட்டும் தனியா எடுத்து ஒரு கேஜ்ல போட்டு தனியா நம்ம வந்து மெடிசன் கொடுத்து ரெக்கவர் பண்ணணும். சரி, அதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கலாம்? அது வந்து நான் யூஸ் பண்ற அந்த ஹெர்பல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இது மட்டும்தான். சரி. மேக்சிமம் இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா நம்ம தெளிவா பாத்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு இந்த வரைக்கும் வந்து நான் எந்த பேர்டையும் தனியா கொண்டது வரைக்கும் நான் போட்டு வச்சதே கிடையாது. எல்லா பேரும் அதுதான். அது இல்லாம அந்த கரெக்டா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம், கொஞ்சம் கிளீனிங்கு மற்ற ஃபுட்டு டயட்டு மெடிசன்லாம் கரெக்டாக கொடுத்தோம்னா எந்த ஒரு இதுவும் வராது. நாங்கள் என்ன செய்யணும், சம்மர் டயத்தில் வந்து அதோட ஹியூமினிட்டி பவர் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அந்த ஹியூமினிட்டி பவர் தான் என்னன்னா துளசி, இந்த வேப்பலை, நம்ம மனுஷங்க சாப்பிட்ற என்னென்ன மூலிகை இருக்கோ போட்டோம் எல்லா மூலிகையும் சாப்பிடும். அதெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு ஹியூமினிட்டி பவர் ஏறிடும். சரி. இப்போ நம்ம மழை டயத்துலாம் வந்து அவருக்கு நார்மலா இருக்கும். சரி. மழை டயத்துல நிறைய மெடிசன் கொடுக்க முடியாது. அடுத்து இதெல்லாம் கொடுக்கலாம், வேப்பலை கொடுக்கலாம், துளசி கொடுக்கலாம். சரி. ஆனா அப்ப அந்த நேரத்தில் சடனா கொடுத்தோம்னா அது வந்து ஒத்துக்காது. அதான் என்ன சொன்னா முதல்லயே நம்ம ஆரம்பத்துல இருந்தே உடம்புல தேத்திட்டு வந்தோம்னா எதுவும் டக்கு அட்டாக் ஆகாது. ஓ சரி. அதுக்கு முன்னாடியே பாதுகாப்பா நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். சன்கொணர் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். வேற ஒன்றும் என்ன, கண்டிப்பா வந்து 2.5 வயசுக்கு மேல. 2 வயசு. ஆமா, நல்லா எல்லாரோடும் நல்லா பழகும், நல்லா அட்டாச் ஆகும், நல்லா இருக்கும். ஆமா, குழந்தைங்க இருக்க வீட்டுல குழந்தைங்க வீட்டுல நம்ம நல்லா பழகிச்சுன்னா குழந்தைங்க இருக்க வீட்டுல எதுவுமே செய்யாது.